பிரபாகரன், வடக்கு திசை பக்கம் இருக்கிற காட்டை நோக்கி போங்க. ரேவதி அங்கதான் இருக்கா. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சீக்கிரம் போய் அவளை கண்டுபிடிங்க. அவளை கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டோரி டிராப்ஸ். நான் உங்கள் யாஜு. இன்னைக்கு நம்ம கரு தொடர்கதையோட பார்ட் 15 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கருவோட 14 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் இந்த கதையை உங்களால முழுமையா புரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். உங்கள் கண்களை மூடுங்கள், இக்குரலுக்கு உங்கள் கற்பனைகள் உயிர் விடுங்கள். அத்தியாயம் 24. நான் கையில துப்பாக்கியை இறுக்க பிடிச்சிட்டு அந்த காட்டுக்குள்ள மெல்ல மெல்ல அடி மேல அடி எடுத்து வச்சுட்டேன். அந்த காடே அமைதியா இருந்தாலும் ஏனோ என் மனசுக்கு ஏதோ சரியில்லைன்றதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. என்னோட பயம் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. எப்படியாவது ரேவதியை கண்டுபிடிச்சு உயிரோட கூட்டிட்டு போகணும். அது மட்டும்தான் என்னோட மனசுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் என்னோட கண்ணுக்கு அந்த காட்டுக்கு நடுவுல இருந்து வந்த அந்த புகை மூட்டம் எனக்கு தெரிஞ்சது. அந்த புகையை பின்தொடர்ந்து போன அங்க ஒரு சுரங்கப்பாதை இருந்துச்சு. நெஞ்சில தைரியத்தை வரவழைச்சிட்டு துணிச்சலோட அந்த சுரங்கத்துக்குள்ள நுழைஞ்சேன். 10 வருடத்திற்கு முன் மயானபுர கிராமம், கிழக்கு காட்டு பகுதி. பிரபாகரன் அந்த சுரங்கத்துக்குள்ள நுழைய ஒரு பழைய கட்டடம் அந்த சுரங்கத்துக்கு மத்தியில அவர் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அந்த சுரங்கத்துக்குள்ள பாதி மண்ணில புதைஞ்சிருந்த அந்த கட்டடத்தை பார்க்க வினோதமா இருக்க பிரபாகரன் மெல்ல அந்த கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சார். உள்ள சின்ன சின்னதா அந்த பாறைகள்ல செதுக்கியிருந்த சாமி சிற்பங்கள் அவருக்கு பிரமிப்பை கொடுத்துச்சு. பயமும் கூடவே அதிகமாச்சு. இருந்தாலும் பிரபாகரன் அடி எடுத்து வைக்கிறத நிறுத்தல. முன்னேறி போயிட்டே இருக்க அப்போ உள்ளுக்குள்ள தண்ணி சொட்டுற சத்தம், ஒரு குட்டி அருவியோட சத்தம் மாதிரி. அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து போக அந்த பழைய இடிஞ்ச கட்டடத்துக்கு நடுவுல ஒரு குட்டி அருவி கொட்டிட்டு இருந்துச்சு. அதிசயம் என்னன்னா, அந்த அருவி எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல, எங்க போய் முடியுதுன்னு தெரியல. அதை பார்த்த பிரபாகரனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இடம் இது? அப்போ பிரபாகரனுக்கு சில சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை பிரபாகரன் பின்தொடர்ந்து போக அங்க ஒரு 20 அடிக்கும் மேலே இருக்கிற பெரிய சிவன் சிலை இருக்கு. அதை பார்த்த பிரபாகரனுக்கு பயங்கர ஆச்சரியமாகுது. இவ்வளோ பெரிய சிவன் சிலையா? அதுவும் இந்த காட்டுக்கு நடுவுல இடிஞ்சு போன சுரங்க பாதைக்குள்ள? அப்பதான் அந்த சித்தர் சொன்னது பிரபாகரனுக்கு ஞாபகம் வருது. அவ்விடம் தெற்கு திசையில் உள்ள அழிந்த சிவனாலயத்தின் அடிவாரம் இருக்கும் இடம் மயானபுரம். ஒருவேளை இதுதான் அந்த அழிந்த சிவனாலயமா இருக்குமா? அப்போ அந்த சித்தர் சொன்னதெல்லாம் உண்மையா? ஆனா அது தெற்கு திசைன்னு சொன்னாரு. இந்த காடு இருக்கிறது வடக்கு திசையாச்சே. ஆனா இந்த காட்டுக்குள்ள இதுதான் தெற்கு திசை. அப்படின்னா இதுதான் அந்த அழிந்த சிவனாலயம். பிரபாகரனுக்கு அந்த சித்தர் வார்த்தைகள் மேல நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. இப்ப பிரபாகரனுக்கு இருக்கிற ஒரே கேள்வி, இப்ப ரேவதி எங்கன்றது மட்டும்தான். அந்த கேள்விகளை சுமந்துக்கிட்டு பிரபாகரன் அந்த பெரிய சிவனாலயத்தை தாண்டி முன்னேறி போறாரு. அப்ப அடுத்த அறையில இருந்து பிரபாகரனுக்கு ஒரு துர்மணம் வீசுது. பிரபாகரன் அடுத்த அறைக்குள்ள நுழைய அங்க பயங்கரமா ஒரு வேள்வியில நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வேள்வி ஒரு 6 அடி 3 அங்குலம் இருக்க, அது பார்க்கறதுக்கு ஒரு சவப்பட்டி சைஸ்ல இருக்கு. என்ன இடம் இது? பிரபாகரன் அந்த இடத்த முன்னையும் பின்னையும் சுத்தியும் முத்தியும் பார்க்க அங்க நிறைய எலும்புச்சம்பளம், கயிறு, எந்திரங்கள்னு பலது கட்டப்பட்டிருக்கு. அந்த சித்தர் சொன்ன மாதிரி இங்க உண்மையாவே ஏதோ தப்பா நடக்குது போலயே. யார் நீ? பிரபாகரன் பின்னால ஒரு 20 வயது பெண் அந்த அறைக்குள்ள நுழைகிறா. பிரபாகரன் அரண்டு போய் பின்னாடி திரும்பி அந்த பொண்ணை பார்க்கறான். அந்த பொண்ணோட காந்த கண்களும் மெலிந்த தேகமும் மெல்லிய இடையும் பார்த்ததும் கவர்ற மாதிரி அழகோவியமா இருக்கா. யார் நீ? இங்க என்ன பண்ற? நீ யாரு?
நீ இங்க என்ன பண்ற? நான் போலீஸ், உன் கைய மேல தூக்கு. அப்படி சொல்லி பிரபாகரன் துப்பாக்கி அந்த பொண்ணை நோக்கி குறி வைக்கிறாரு. என்ன? நான் கைய மேல தூக்கணுமா? அந்த பொண்ணு சிரிக்க பிரபாகரனுக்கு கோபமாகுது. உன் கைய மேல தூக்க சொன்ன, ஒழுங்கா கைய மேல தூக்கு, இல்ல சுற்றுவேன். ஓ, அந்த பொண்ணு மெதுவா அவளோட கைகளை மேல தூக்குறா. இப்ப சொல்லு, யார் நீ? இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? அந்த துப்பாக்கிய கொஞ்சம் கீழே இறக்குங்க போலீஸ். முடியாது, சொல்லு, யார் நீ? என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த துப்பாக்கிய கீழே போடு. நீ யாருன்னு சொல்லு. இப்ப நீ சொல்லல, கண்டிப்பா உன்னை சுற்றுவேன். என்ன சுற்றுவியா? எதுக்கு எதுக்கு இப்ப நீ சிரிக்கிற? வேணாம் வேணாம், என்ன என்ன பண்ற நீ? பிரபாகரனையும் தாண்டி அவரோட கை அந்த துப்பாக்கி ட்ரிகரை அழுத்த பாக்குது. என்ன என்ன பண்ற? நீதானே என்ன சுற்றுவேன்னு சொன்ன, சுடு. ஏன் தயங்குற? பிரபாகரனோட ஆள்கட்டி விரல் ட்ரிகர்ல கை வச்சு அழுத்த போகுது. சொன்னா கேளு. வேணாம். இட்ஸ் இம்பாசிபிள். எப்படி எப்படி இது? பிரபாகரன் அந்த பொண்ணு கண்ட்ரோல் பண்ணி கையில இருந்த கன்னோட ட்ரிகரை அழுத்த வச்சு பிரபாகரன் கன்ல இருந்து வந்த புல்லட்டை அவ காத்துலயே நிறுத்த அதை பார்த்த பிரபாகரன் அதிர்ந்து போறாரு. எப்படி இத பண்ண? யார் நீ? சொல்லு, யார் நீ? தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளோ ஆர்வமா உனக்கு? சரி சொல்றேன். என் பேர் இந்துமதி. நான் உங்க யாராலையும் தடுக்க முடியாத இயற்கையோட விதியை மாத்த பிறந்தவர். என்ன நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. அப்படி சொல்லிக்கிட்டே பிரபாகரன் டக்குன்னு கன் எடுத்து இந்துமதிய சுட இந்துமதி கைய தூக்குறா. அந்த புல்லட்டையும் காத்துல நிறுத்துறா. எதுக்கு தேவையில்லாம வீண் முயற்சி பண்ற? இந்துமதி கைய கீழே இறக்க காத்துல நின்னுட்டு இருந்த புல்லட் கீழே விழுகுது. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பிரபாகரன் இந்துமதியை அடிக்க போக இந்துமதி மறுபடியும் கைய தூக்குறா. இந்த தடவை பிரபாகரனை காத்துல மிதக்கிறாரு. என்ன பண்ற நீ? எப்படி உன்னால இதெல்லாம் பண்ண முடியுது? சொல்லு. என்னால இதுக்கு மேலையும் பண்ண முடியும் பிரபாகரன். என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? பிரபாகரன் காத்துல மிதந்துகிட்டே அப்படி கேட்க, எனக்கு எல்லாமே தெரியும். முதல் தடவை இந்த காட்டுக்குள்ள உன்னை பார்த்தப்பயே உங்களை கொல்லாம உயிர் பிச்சை போட்டா இப்ப ஏன் முன்னாடியே இவ்வளோ தைரியமா வந்து நிக்கிறீங்க, அதுவும் துப்பாக்கியும் கையுமா. பரவாயில்ல பிரபாகரன், உங்க தைரியத்தை நான் பாராட்டேன். ஆமா, உங்க கான்ஸ்டபிள் இப்ப எப்படி இருக்காரு? இல்ல 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 இருக்காரா? அப்படின்னா அங்கர் செத்ததுக்கும் நீதான் காரணமா? நான் தான். ஆனா நான் எதுவும் அவரை பண்ணல. என்னோட இந்த ஜிங்லிங் பெல் சவுண்ட கேட்டதுனாலே இருக்கலாம். அதுவும் அவர் 2 தடவை கேட்டார் இல்லையா, அதனாலயா கூட இருக்கலாம். பிரபாகரன், நீயும் இப்ப இந்த சவுண்ட கேட்டா உனக்கும் 2வது தடவை தானே? பாப்போமா உன்னால இந்த தடவையும் தாக்கு பிடிக்க முடியுதான்னு? இந்துமதி கையில ஒரு ஜிங்லிங் பெல் எடுக்கிறா. அதை அசைக்க ஆரம்பிக்க பிரபாகரன் காதுல ரத்தம் வந்து காத்துலயே மயங்க இந்துமதி கையை அசைக்க மிதந்துட்டு இருந்தவரு தெரிச்சு போய் கீழே விழுகிறாரு. இந்துமதி நடந்து வந்து அந்த வேள்வி முன்னால உக்காடுறா. உக்காந்த அவ கையை அசைக்க பக்கத்து அறையில இருந்து கதவை உடைச்சுக்கிட்டு தரன்னு தரைய தேய்ச்சபடி அந்த வேள்வி மேல காத்துல அந்தரத்துல மயங்கினபடி படுத்திருக்கா 7 மாதம் மாசமா இருக்கிற ரேவதி. இந்துமதி அவளோட கண்களை மூடி பூஜையை ஆரம்பிக்கிறா.
பிரபாகரன் மெல்ல கண் முழிக்கிறாரு. அரை மயக்கத்துல ரேவதியை பார்க்கறாரு. ரேவதி, ரேவதி. பிரபாகரனுக்கு இப்பதான் எல்லாம் தெளிவாகுது. அந்த சித்தர் சொன்னதெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. உண்மைதான், இந்த ஊர்ல நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் பலி கொடுக்கறது தான். அந்த பலியை கொடுக்கறது இந்த பொண்ணு தான். மாசமான எல்லா பொண்ணுங்களையும் இவ தான் பலி கொடுக்குறா. அதோட இவ சாதாரண மனுஷங்களோட அப்பாற்பட்டு ரொம்பவும் சக்திசாலியா இருக்கா. அதோட முக்கியமா அந்த சித்தர் சொன்ன மாதிரி என் கணிப்பு சரியா இருந்தா பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு அவனால நிச்சயம் கட்டுப்படுத்த முடியும். எஸ், அவளால காத்தை கட்டுப்படுத்த முடியுது. அந்த காத்தோட சக்தியை வச்சுதான் காத்துல வர்ற புல்லட்டை கூட அவளால தடுத்து நிறுத்த முடியுது. எல்லாத்தையும் தாண்டி காத்துல நிறுத்தி வைக்கவும் முடியுது. அது மட்டும் இல்லாம இவகிட்ட இருக்கிற அந்த பெல், அதுல இருந்து வர்ற சத்தம் ரொம்பவும் ஆபத்தானதா இருக்கு. நம்ம மைண்ட அன்கான்சியஸ்க்கு கொண்டு போகுது. அப்படிதான் அந்த சத்தத்தை கேட்டு அன்னைக்கு நானும் சங்கரும் காட்டுக்குள்ள மயங்கி இருந்திருக்கோம். அதையும் தாண்டி கேட்கும்போது உயிர் போக கூட வாய்ப்பு இருக்கு. சங்கர் ரேவதி வீட்டில் 2வது தடவை அந்த சத்தத்தை கேட்டதுனாலதான் அவரோட காதுல ஜவ்வு கிழிஞ்சு ரத்தம் வந்து சுத்திருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி ரேவதியை நான் எப்படி காப்பாற்ற போறேன்? பிரபாகரன் மறுபடியும் மெல்ல எழுந்து இந்துமதியை எதிர்த்து நிக்கிறாரு. இந்துமதி அவருக்கு முன்னால அந்த வேள்வியில கண்ணை மூடி உக்காந்து மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ரேவதி அந்த வேள்வி மேல மிதந்துக்கிட்டு இருக்க. பிரபாகரன் காதுல ரத்தம் வருது. பிரபாகரனுக்கு கண்ணு மங்களாக ஆரம்பிக்குது. பிரபாகரன் சுத்தி முத்தி பார்க்க அவரோட காலுக்கு கீழே ரேவதி உடைச்சிட்டு வந்த அந்த கதவோட சில ஷார்ப்பான கட்டைங்கள்லாம் செதறி கிடக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளி அவரோட துப்பாக்கியும் இருக்கு. பிரபாகரன் மெல்ல குனிஞ்சு அந்த செதறி கிடக்கிற கட்டைங்கள்ல ஒன்ன கையில் எடுக்கிறாரு. கையில் அந்த கட்டைய இறுக்கி பிடிச்சி இந்துமதி கண்ணை மூடி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல அந்த கட்டையை அவர் சல்லுன்னு அவளை நோக்கி எறிகிறாரு. அந்த கட்டை வேகமா அவளை நோக்கி போக பிரபாகரனும் வேகமா ஓடி போய் அவருக்கு முன்னாலே இருக்கிற அந்த துப்பாக்கியும் எடுக்கிறாரு. அந்த கட்டை இந்துமதி கண்ணுக்கிட்ட நெருங்க அவ டக்குன்னு கண்ணை திறக்கிறா. அந்த கட்டைய காத்துல தடுத்து நிறுத்துறா. அவ தெளிவாகிறதுக்குள்ளேயே பிரபாகரன் 3 தடவை இந்துமதியை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாரு. அவளோட 2 கையையும் தூக்கி 2 புல்லட்டை தடுக்கிறா. பின்னாடியே இன்னொரு புல்லட் வர அதை அவ தடுத்து வச்சிருந்த அந்த புல்லட்டை வச்சே கையை அசைச்சு வந்துகிட்டு இருக்கிற அந்த புல்லட் மேல மோத விட்டு தடுக்கிறா. அதை பார்த்த பிரபாகரன் அதிர்ந்து போறாரு. எப்படி அவளால எல்லாத்தையும் இவ்வளவு வேகமா தடுக்க முடிஞ்சது? இப்ப என்ன பண்றது? இந்துமதி கடும் கோவத்துல பிரபாகரனை பார்த்து பெருமூச்சு விடுறா. அவளை கொல்ல ஒரே வழிதான். எதையும் காத்துல எரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. எப்படியாவது அவ கிட்ட நெருங்கி போய் தான் அவளை தாக்கி ஆகணும். பிரபாகரன் வேகமா அவளை நோக்கி ஓடுறாரு. இந்துமதி டக்குன்னு கண்ணை மூடி ஒரு மந்திரத்தை முணுமுணுத்துட்டு கண்ணை திறக்கிறா. அவ கண்ணு நிறம் மாறுது. பிரபாகரன் அந்த கண்ணை பார்க்க பட்டுன்னு உறைஞ்சு போன மாதிரி நிக்கிறாரு. என்ன பண்ண? பிரபாகரன் ஆடாம அசையாம சிலை மாதிரி நிக்கிறாரு. உன் உடம்பு இப்போ ஏன் கட்டுப்பாட்டுல பிரபாகரன். அதனால நீ இதுக்கு மேல எதுவும் முயற்சி பண்ணாத. நீ நினைச்சாலும் அது முடியாது. இப்ப மட்டும் நான் பூஜையை ஆரம்பிக்காம இருந்திருந்தேன்னா உன்னை நான் என் கையாலேயே கொன்னிருப்பேன். இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல. கொஞ்சம் தாமதமாயிரு. அவ்வளவுதான். இந்த பலி முடிஞ்சதும் நானே என் கையால உன்னை கொல்றேன். இந்துமதி மறுபடியும் கண்ணு மூடி பூஜை ஆரம்பிக்கிறா. பிரபாகரன் உடம்பு மொத்தமா பேரலைஸ் ஆகி இந்துமதி கட்டுப்பாட்டுல இருக்க சில மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கிற அவரோட மனசுக்குள்ள இவ்வளவு சக்தி இருந்தும் ஏன் இவ என்ன கொல்லாம இருக்கா?
இப்ப மட்டும் நான் பூஜையை ஆரம்பிக்காம இருந்திருந்தேன்னா உன்னை நான் என் கையாலேயே கொண்டிருப்பேன். அப்படின்னா அவ இந்த பூஜையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பூஜையை முடிக்காம யாரையும் கொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ இவ இந்த பூஜையை முடிக்கிறதுக்குள்ள நான் எப்படியாவது இவளை கொண்டாகணும். ஆனா எப்படி? என்னால அசைய கூட முடியலையே. மறுபுறம் நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன். அவங்கள மட்டும் இல்ல, அந்த அழிந்த சிவன் ஆலயத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க அங்கதான் இருக்காங்க. அத்தியாயம் 25. இன்று மயானபுர கிராமம். ராஜா சுசிலா வீட்டில். என்னாச்சு ராஜா? சொல்லு, லீலாக்கு என்னதான் ஆச்சு? எப்படி இறந்தாங்க அவங்க? அவங்க அப்பா கிட்ட நான் லீலாக்கு இருக்கிற ஆபத்தை சொன்னதும் அவர் அன்னைக்கு ராத்திரியே அவளை இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போக சொன்னார். அவருக்கும் அந்த ராத்திரி ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதா சொன்னார். அந்த நேரத்தை பயன்படுத்தி தான் அவளை கூட்டிட்டு போக சொன்னார். நானும் லீலாவை கன்வின்ஸ் பண்ணி அந்த ராத்திரியே நாங்கள் வீட்டை விட்டு ஓடி போனோம். ஊரை தாண்டி இருக்கிற காட்டுப்பகுதி அடைஞ்சோம். அப்போ என்னாச்சு? சொல்லு ராஜா, சொல்லு. மறுபுறம் அதே நேரம் டாக்டர் நிரஞ்சன் வீட்டில். என்னம்மா சொல்றீங்க? உண்மையாவே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சக்தி இருக்கா? நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல அங்கிள். நிரஞ்சன், இல்லை, இது நீங்க நம்புறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா இதுதான் உண்மை. நானும் அந்த சித்தர் சொன்னப்ப எதையும் நம்பல. ஆனா அது எல்லாத்தையும் நான் என் கண்ணால பார்த்தேன். நிரஞ்சன், இப்பயாவது நம்பு. சாமி, பேய், பிளாக் மேஜிக் எல்லாமே இருக்குடா. கண்டிப்பாமா சுவாதி, அது எல்லாமே இருக்கு. நேற்று ஊர்க்கூட்டத்தில் நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் நிரஞ்சனுக்கும் இதெல்லாம் நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நிரஞ்சன்? அது என்னமோ உண்மைதான் அங்கிள். சரி சரி. அப்புறம் என்னம்மாச்சு? நீங்கள் இந்துமதியோட கட்டுப்பாட்டில் இருந்தப்போ நீங்கள் பேரலைஸ் ஆனதுக்கப்புறம் அது சுவாதி சொன்ன மாதிரி அந்த கணம் தான் எனக்கு எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை வந்துச்சு. பிளாக் மேஜிக் மேலேயும், அதே நேரம் கடவுள் மேலேயும். ஏதாவது ஒரு சக்தி என்னை காப்பாத்தாதான்னு ஏங்குனேன். அங்க இருக்கிற அந்த ஈசனை மனசார வேண்டுனேன். அப்போதான் பத்து வருடத்திற்கு முன் எங்க இருந்தோ திடீர்னு ஒரு பருந்து அங்க இருந்த கண்ணாடி ஜன்னலை உடைச்சுக்கிட்டு வர. என்னது இது? இது எங்க இருந்து வந்துச்சு? அந்த பருந்து இந்துமதி தலைக்கு மேல சுத்திக்கிட்டு இருக்க. இந்துமதி கண்ணை திறக்கிறா. இது எங்கிருந்து வந்துச்சு? இந்துமதி மறுபடியும் மந்திரத்தை முணுமுணுக்க திடீர்னு அங்கிருந்து வௌவால் கூட்டம் வருது. அந்த பருந்தும் வௌவால் கூட்டமும் பயங்கரமா அடிச்சுக்குது. அதை பார்த்த பிரபாகரன் ஒன்னும் புரியாம அதை பார்க்க, இங்க என்னதான் நடக்குது? என்னால வேற இந்த இடத்தை விட்டு அசைய முடியலையே. எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால அசைய கூட முடியல. அந்த பருந்து பறந்து வந்து சில போல நிக்கிற பிரபாகரன் முன்னால வந்து நிக்குது. அவருக்கு எதிரில் உட்கார்ந்து இருக்கிற இந்துமதிக்கு பின்னால வௌவால் கூட்டமே இருக்க. பிரபாகரன், இந்துமதி ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பிரபாகரனுக்கு அப்பதான் புரியுது, அப்படின்னா இந்த பருந்து என்ன பாதுகாக்க தான் வந்திருக்கா. அந்த வௌவால் கூட்டம் பருந்தை நோக்கி வர, அந்த பருந்து அங்கிருந்து பறந்து அந்த வௌவால் கூட்டத்தோட மறுபடியும் சண்டை போடுது. அந்த பருந்து கிட்டத்தட்ட எல்லா வௌவாலையும் காலி பண்ண. இல்ல, இப்படி நடக்கக்கூடாது. நான் உடனே அந்த பருந்தை அடிச்சாகணும். இந்துமதி வேகமா மந்திரத்தை சொல்லி கையை நீட்ட
கீழே கிடக்கிற ஒரு ஷார்ப்பான கட்டை அவ கைக்கு வருது. அந்த பருந்து எல்லா வவ்வாலையும் காலி பண்ணிட்டு பிரபாகரன் காலுக்கு கீழே வந்து நிக்குது. அப்ப இந்துமதி கையில வச்சிருக்கிற அந்த கட்டைய வேகமா அந்த பருந்தை நோக்கி எரிய அந்த பருந்து அந்த கட்டையில இருந்து மிஸ் ஆகி இந்துமதியை நோக்கி போகுது. அந்த கட்டை பருந்துக்கு பின்னாடி இருந்த பிரபாகரன் காலில் குத்துது. பிரபாகரன் இந்துமதி பிடியிலிருந்து விடுபடுறாரு. அந்த பருந்து வேகமா இந்துமதியை நோக்கி போக அதே சமயம் இந்துமதி அந்த பூஜையை முடிச்சு கையை சட்டுன்னு கீழ் நோக்கி இறக்க மேல காத்துல மிதந்துட்டு இருந்த ரேவதி அந்த வேள்வியில விழுகிறா. அந்த பருந்து கீழே கிடக்கிற ஒரு கட்டைய காலில் எடுத்துட்டு இந்துமதி கிட்ட நெருங்குது. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. இந்துமதி கையை அசைக்க அவ கிட்ட நெருங்கின அந்த பருந்து ரெண்டா கிழிஞ்சு இந்துமதியை தாண்டி போய் விழுகுது. சட்டுன்னு அந்த பருந்துக்கு பின்னாடி வந்த பிரபாகரன் கையில ஒரு ஷார்ப்பான கட்டையை வச்சு இந்துமதி வயிற்றுல ஒரே குத்து. இப்போதான் உண்மையிலேயே எல்லாம் முடிஞ்சது. இந்துமதி செத்து கீழே விழ அவ உடம்புல இருந்து வவ்வால் கூட்டமே வெளியில வருது. அந்த சுரங்க பாதையை விட்டு வெளியில போகுது. பிரபாகரன் அந்த பருந்தையும் ரேவதியையும் பார்த்து ஃபீல் பண்றாரு. என்ன மன்னிச்சிரு ரேவதி, என்னால உன்னை காப்பாற்ற முடியல. பிரபாகரன் கவலையோட அந்த உடஞ்ச காலோட மெல்ல அந்த சுரங்க பாதையை விட்டு வெளியில வர்றாரு. அவரோட காலில் இருந்தும் காதுல இருந்தும் ரத்தம் நிற்காம போக நடு காட்டுல மயங்கி விழுகிறாரு. அந்த காட்டுக்குள்ள ஊர் தலைவர் ரேவதியை தேட சொல்லி அனுப்புன ஆளுங்கள்லாம் வர்றாங்க. அங்க அந்த வவ்வால் கூட்டமும் வருது. அந்த வவ்வால் கூட்டம் அங்க இருந்த எல்லாரையும் கொத்தி தள்ளுது. எல்லாரும் அங்கேயே செத்து விழுகிறாங்க. அந்த வவ்வால் கூட்டம் ஊருக்குள்ள நுழைஞ்சு கண்ணா பின்னான்னு சுத்திக்கிட்டு இருக்க அப்போ ஊர் தலைவர் வீட்டுல பூஜை நடந்துகிட்டு இருக்க. வெளியில என்ன சத்தம்? ஊர் தலைவர் வேகமா வெளியில போய் பார்த்துட்டு பதட்டத்தோட வந்து, சாமி சாமி, எங்க பார்த்தாலும் ஒரே வவ்வால் கூட்டமா இருக்கு. இந்த ஊர் சபிக்கப்படுது. அப்படின்னா பிரபாகரன் அந்த தீய சக்தியை கொண்டுட்டாரு. அச்சச்சோ, இப்ப என்ன பண்றது சாமி? நான் பாத்துக்கிறேன். சித்தர் அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல எல்லார் வீட்டு செவுத்துலயும் அந்த வவ்வால் எல்லாம் அடிச்சு சாகுது. அதே நேரம் காட்டுக்குள்ள ஊரை விட்டு ஓடி போய்கிட்டு இருந்த ஒரு காதல் ஜோடியையும் அந்த வவ்வால் கூட்டம் தாக்குது. சித்தரோட மந்திர சக்தியால ராஜா தப்பிக்கிறான். ஆனா துரதிர்ஷ்டவசமா அந்த பொண்ணு அங்கேயே செத்து போகிறான். அதை பார்த்த அந்த பையன் மயங்கி விழுகிறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை பிங்க் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்டோரி டிராப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.